ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1861 பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதில் 10 மூன்றாம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த மூன்றாம் திருமொழியும் இதற்கு முந்தைய 2ஆம் திருமொழியும் ஆழ்வார் ராமாவதாரத்திலே ராமனுடைய வெற்றியிலே ஈடுபட்டு அவரை புகழ்ந்து பாடிய பாடல்கள். அதுவும் தானான தன்மையில் இல்லாமல் அரக்கர்கள் வாயிலாக எப்படி நாயகாபாவத்திலே தலைவி பாசுரமாகவும் தோழி பாசுரமாகவும் தாய் பாசுரமாகவும் எப்படி பாடினாரோ அதுபோல இப்போ அரக்கர் பாசுரமாக பாடியிருக்கிறார் இந்த 2ஆம் திருமொழியையும் 3ஆம் திருமொழியையும். இந்த 3ஆம் திருமொழியிலே 6வது பாசுரம் என்று எம்பெருமான் தமர்காள் என்று எல்லோரையும் பார்த்து வாழ்நாள் தம்மின் எங்களுடைய உயிர் கொடுங்கள், எங்கள் வாழ்க்கையை கொடுங்கள் என்று வேண்டியவுடன் மகாராசர் சுக்ரீவன் சந்நிதியில் எம்பெருமானுடைய வீரச் செயல்களை சொல்லி இந்த பாடலிலே ஆடத் தொடங்குகிறார்கள் அரக்கர்கள். கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை அமர்க்களத்து. கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை அமர்க்களத்து. வெல்லகில்லாது அஞ்சினோம் காண் வெம்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குளமணி தூரமே. வெம்கதிரோன் சிறுவா சூரியனுடைய மகன் சுக்ரீவனை அழைத்து பாடுகிறார்கள் இந்த பாட்டை. கல்லின் முன்னீர் மாற்றி வைத்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை அமர்க்களத்து. வெல்லகில்லாது அஞ்சினோம் காண் வெம்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குளமணி தூரமே. இந்த பாசுரத்திற்கான பதவுரை இப்பொழுது. உங்கள் கோமான் உங்கள் தலைவனாகிய ராமன் கல்லின் முன்னீர் மாற்றி வந்து மலைகளை போட்டு கற்களை போட்டு கடலை அடைத்து இலங்கையை எய்தி. கல்லின் முன்னீர் மாற்றி வந்து இலங்கை காவல் கடந்து இலங்கை, அது மாதிரி இலங்கை காவல் கடந்து என்று கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும். இலங்கை நகரனுடைய காவல்களையெல்லாம் அரண்களையெல்லாம் தாண்டி வெற்றி கொண்டு எம்மை அமர்க்களத்து அல்லல் செய்தான், எங்களையெல்லாம் போர்க்களத்திலே துன்பம் செய்து விட்டான். அல்லல் என்றால் துன்பம் அல்லவா? அல்லல் செய்தான், போர்க்களத்தில் துன்புறுத்தி விட்டான். வெல்லகில்லாது அஞ்சினோம் காண், அவனை வெல்ல இயலாமல் அவன் வீரத்திற்கு அஞ்சினோம். வெங்கதிரோன் சிறுவா சூரியன் மகனாகிய சுக்ரீவனே கொல்ல வேண்டாம், தோற்று துன்புறும் எங்களை உன் வீரர்கள் கொல்ல வேண்டாம். ஆடுகின்றோம் குளமணி தூரம் என்னும் இந்த கூத்தாடுபவர் போல் ஆடுகின்றோம். உங்கள் வெற்றியையும் எங்கள் தோல்வியையும் சொல்லி உங்கள் முன் இந்த கூத்தினை ஆடுகின்றோம் என்கிறார்கள் இந்த பாடலிலே அரக்கர்கள். இதனுடைய திரண்ட பொருள், வானர முதலிகாள் உங்களுக்கு தலைவரான ராமபிரான் மலைகளை கொண்டு கடலை அணைகட்டி அடைத்து இலங்கையில் உள்ள அரண்களையும் கடந்து வந்து எங்களை போர்க்களத்திலே மிகவும் துன்பங்களுக்கு ஆளாக்கிவிட்டான். உங்களை வெல்ல முடியாமல் உங்கள் வீரத்துக்கு பயப்படுகின்றோம். சூரியபுத்திரனான சுக்ரீவனே, தோற்று துன்புறும் எங்களை கொல்லாமல் ஒழிய வேண்டும். அதற்காக குளமணி தூரம் ஆடுகின்றோம் காண் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். சூரியனுடைய புத்திரனான சுக்ரீவ மகாராஜரே, எங்களுடைய நகரத்தில் வேறு யாரும் புகுதல் அரிது என்ற அபிமானத்தில் இருந்தோம். பெருங்கடலை அகழாக கொண்டும், இலங்கையை சுற்றி கடல் இருக்கிறது, அது அகழி போன்று இருந்தது. பெருங்கடலை அகழியாக கொண்டும் மற்றும் பல வகைப்பட்ட அரண்களை உடையதாகவும் சுற்றி மதில்கள் மற்றும் அரண்களெல்லாம்
இருக்கின்ற இந்த நகரின் உள்ளே, இந்த இலங்கைக்குள்ளே மானிடப் பிறவியான ராமன் வந்து புகுந்து கைப்பற்றவல்லனோ என்று செருக்குடன் இருமாந்திருந்தோம். உங்களுடைய கோமானுடைய சக்தியை நாங்கள் என்னவென்று சொல்லுவோம்? நீரில் போட்டால் மூழ்கிவிடக்கூடிய கற்களை கொண்டு கடலிலே அணை கட்டினார். மற்றுமுள்ள அரண்களையும் கடந்து உள்ளே புகுந்தார். இலங்கை சுடுகாடாயிற்று என்னும்படியாக வாயால் சொல்ல முடியாத அனர்த்தங்களை விளைவித்தார். இப்படிப்பட்ட மகாவீரரை இனி நாங்கள் வெல்ல முடியும் என்று நினைப்பதற்கு கனவிலும் நினைக்கக்கூட முடியாமையாலே இந்திரஜித்து, கும்பகர்ணன் முதலானோர் சென்ற வழியின் பின்னே நாமும் செல்லும்படி ஆகிவிடுமோ? அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள், யமலோகம் சென்று சேர்ந்தார்கள், நாங்களும் அந்த மாதிரி ஆகிவிடுவோமோ என்று மிக அஞ்சி கிடக்கின்றோம். எங்களை உயிரோடு விட்டுவிட வேண்டும் என்று உங்களை பிரார்த்திப்பவர்களாகி குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம் பாருங்கள் என்கிறார்கள் இந்த பாடலிலே. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். கல்லின் முன்னீர் மாற்றி வந்து, கல்லின் முன்னீர் மாற்றி வந்து, நீரிலே மூழ்கக்கூடிய கற்களை கொண்டு அப்புறமேயோ மகோததிகி அளவிட முடியாத பெரிய கடல், அதிலே அணை கட்டி, நீரிலே மூழ்கக்கூடிய கற்களை கொண்டு மலை பிஞ்சுகளை கொண்டு அணை கட்டி அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை. வீரச்சோருண்டு போந்த எங்களை ஒருவர் இதற்கு முன் அனுபவித்து அறியாத கொடிய துன்பத்தை அனுபவிக்கும்படி உங்கள் பெருமான் எங்களுக்கு செய்துவிட்டான். அல்லல் செய்தான் உங்கள் கோமான். அமர்க்களத்து வெல்லகில்லாத அஞ்சினோம் காண். போர்க்களத்திலே அவனை வெல்ல முடியாமல் அஞ்சினோம். வெம்கதிரோன் சிறுவா, பிறரை வெல்லக்கூடிய ஆற்றலுடைய கதிரவன் மைந்தன் அல்லவானி. வெம்கதிரோன் சிறுவா, கொல்ல வேண்டாம், ஆடுகின்றோம் குளமணி தூரமே. எங்களை கொல்ல வேண்டாம், எங்கள் வாயிலாக குளமணி தூர கூத்தினை நிகழ்த்தி அதனை கண்டு மகிழுங்கள் என்கிறார்கள் அரக்கர்கள் இந்த பாடலிலே. எளிய பாசுரம், அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். கல்லின் முன்னீர் மாற்றி வந்து, காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை. அமர்க்களத்து வெல்லகில்லாது அஞ்சினோம் காண். வெங்கதிரோன் சிறுவா, கொல்ல வேண்டா, அடுகின்றோம் குளமணி தூரமே. கல்லின் முன்னீர் மாற்றி வந்து, இலங்கை காவல் கடந்து உங்கள் கோமான் எம்மை அல்லல் செய்தான். அமர்க்களத்து வெல்லகில்லாது அஞ்சினோம் காண். வெங்கதிரோன் சிறுவா, கொல்ல வேண்டா, அடுகின்றோம் குளமணி தூரமே என்பது இந்த பாடலுடைய கொண்டு கூட்டு. இப்படி மாற்றி கொண்டு கூட்டி பொருள் செய்தால் எளிதில் பொருள் விளங்கும் என்பதற்காக இந்த பாசுரத்தை சொன்னேன். அற்புதமான பாசுரம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெரும் மன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.